காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான EVKS இளங்கோவன் இன்று காலமானார். அவருக்கு வயது 75. தந்தை பெரியாரின் பேரனும் அவரது அண்ணன் கிருஷ்ணமூர்த்தியின் மகனான சம்பத்தின் மகனான EVKS இளங்கோவன் இன்று காலமானார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவன் கடந்த 11ஆம் தேதி மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 1 மாத காலமாக அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த சிகிச்சை பலனின்றி இன்று சரியாக 10 மணி 12 நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. EVKS இளங்கோவன் 1984ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டியிட்டு அங்கு முதலில் சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் 1989ஆம் ஆண்டு பவானி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் 1996ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியிலும் அவர் போட்டியிட்டார். 2009ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதன் பின்னர் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை உறுப்பினராகவும் போட்டியிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்ததுடன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பு, செயல் தலைவர் பொறுப்பு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பு உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவனின் தந்தை சொல்லின் செல்வர் EVKS சம்பத் என்று சம்பத்தின் மகனான EVKS இளங்கோவனும் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் மற்றும் திறமையான பேச்சுத்திறன் உடைய EVKS இளங்கோவனின் மறைவு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவனுக்கு வயது 75. அவரது அரசியல் வாழ்க்கையில் பொறுத்தவரை அவரது அரசியல் வாழ்க்கை 1984ஆம் ஆண்டு தொடங்குகிறது. காங்கிரஸ் கட்சியில் இணைந்த EVKS இளங்கோவன் 1984ஆம் ஆண்டில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் பின்னர் 1989இல் பவானி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் மத்திய இணையமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்த EVKS இளங்கோவனுக்கு கடந்த 11ஆம் தேதி மாதம் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் கடந்த 11ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் அவரது உடல்நிலையில் இன்று காலை மேலும் பின்னடைவு ஏற்பட்ட நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இன்று காலை 10-12 மணிக்கு அவர் காலமானார். அவரது மறைவு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இப்போது சென்னை மியாட் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தொடங்கி இருக்கிறார்கள். EVKS இளங்கோவன் தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர், மாநில தலைவர், மத்திய இணையமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். கடந்த 2023ஆம் ஆண்டு அவரது மகன் காலமான நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அவர் பணியாற்றி வந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று காலமானார்.